இன்ஸ்டாவால் வளர்ந்த விரோதத்தில் வெட்டி கொலை. எல்லா சமூகங்கள்லையும் இந்த மாதிரி வந்து புள்ளிங்கோஸ் இருக்கிறானுங்க. அவங்க வேலையே இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அதுக்கப்புறம் வந்து இந்த பொருள், அதாவது கத்தி எடுத்து சொல்லிட்டின்னு அவங்கவுங்க ஜாதியை வந்து கொஞ்சம் பெருமை பேசுகிற மாதிரி இந்த ஏரியாவில் நாங்கள் தான் மாசு அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸை போட வேண்டியது. நார்த் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா சமூகத்துலேயும் இருக்காங்க, எல்லா தரப்புலையும் இருக்காங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு கும்பலில் தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்க தான் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே பைத்தியக்காரங்களாயிட்டாங்க. ஊரில் வந்து கத்தியை வச்சு கேக் வெட்டினாலே பூச்சி தூக்கி வலிக்க உள்ள வச்சிருவாங்க, மாவு கட்டு போட்டுருவாங்க. ஓகேவா? ஆனால் இவங்க இந்த பேஜ்லாம் எப்படி விட்டு வச்சிருக்காங்க சத்தியமா தெரியல. பாவம் படிக்கல பசங்க, அதுக்கப்புறம் திறமையும் எதுவும் இல்லை போல இருக்கு. சரி, எப்படியா அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த விளங்காம போனது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப டிக் பண்ணி பார்த்தான்னு தெரியுது, இதன் மூலியமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்கன்னா, இவர்களை தொடர்பு கொண்டால் இவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு யாரை வேண்டுனாலும் அறுப்பார்கள், கிழிப்பார்கள், ஆபரேஷனை செய்து முடிப்பார்கள். ரிச் பசங்களாம் அப்படிலாம் பண்றது இல்லை, அவங்களும் வேற மாதிரியான கேடுகட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ். நம்ம இப்போ படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஒரு சில நெகட்டிவ் கேரக்டரை வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொன்னா அப்படியே ரொம்ப ஸ்கெட்ச் பண்ணி அப்படியே கொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். ஆனா இப்போ ஒரு சிலரை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இன்ஸ்டா பேஜ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல அதை கவனிச்சு அழகால கொல்லும் பெண்களை தான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டால. இப்போ என்னங்க ஆளை கொல்லணும்னா அதுக்கும் ஆள் இருக்காங்களா இன்ஸ்டால? ஆமா சார், இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சில ரவுடிசம் பண்ற ஒரு சில ஆட்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு நாங்கெல்லாம் அவங்களோட சிசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க சொன்னது மட்டும் கொஞ்சம் மாத்திடுறேன். எல்லா சமூகங்கள்லயும் இந்த மாதிரி வந்து புள்ளிங்கோஸ் இருக்கிறானுங்க. அவங்க வேலையே இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அதுக்கப்புறம் வந்து இந்த பொருள், அதாவது கத்தி எடுத்து சொல்லிட்டின்னு அவங்கவுங்க ஜாதியை வந்து கொஞ்சம் பெருமை பேசுகிற மாதிரி, இல்லை அவங்க ஊர் எடுத்துப்பானுங்க. ஜாதி இல்லைன்னா ஊர் எடுத்துப்பாங்க. எங்கள் ஊரில் இப்படி, எங்கள் ஊரில் அப்படி, இந்த ஏரியாவில் நாங்கள் தான் மாசு அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸை போட வேண்டியது. இவங்க நார்த் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா சமூகத்துலேயும் இருக்காங்க, எல்லா தரப்புலையும் இருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு கும்பலில் தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, இவங்க தான் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே பைத்தியக்காரங்களாயிட்டாங்க கண்டிப்பாக. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் ஒரு கிளாமரஸான ஒரு இடம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே ரைட் அப் செலுத்துறாங்க, இங்கே ரைட் அப் செலுத்த முடியாது. ஸோ டோட்டலி நீ உன்னை காமி முகத்தை காமி, இல்லை ரீல்ஸ் போடு, நம்மளே நம்மளை வந்து காட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு கிளாமர் கொண்ட இடமா மாறிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பைத்தியங்கள் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சு. இதில் அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. மெயினாக இப்போ நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. உயிரே அப்படிங்கிற பாட்டை வந்து டங்கு டங்குன்னு ஆடிட்டு அது மாதிரி போடுறான். அவன் அதே மாதிரி தான் எல்லா பாட்டும் ஆடுறான். ஸோ அவன் அதுக்காக ஃபேமஸ் ஆகிட்டான். இன்னொருத்தன் வந்து எங்கள் மாமியாருக்கு ஜுரம், எங்கள் மாமனாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானா பாட்டு கோர்வே ரைமிங்காகவே இருக்காது. பட் அவன் அதுக்கு அந்த விஷயத்துக்காகவே வந்து ஹிட் ஆகிட்டான். சரி, இது திறமை எல்லாம் சொல்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு தகுதி இல்லைப்பா. ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, ரவுடிசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ரீல்ஸு, அதாவது பேஜஸ். ஸோ அந்த மாதிரி பேஜஸ் என்ன பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்னையில் இப்போ வந்து சைதாப்பேட்டு அப்படின்னு நீங்கள் சும்மா வச்சுக்கோங்க, சரியா? ஸோ சைதாப்பேட்டில் வந்து அந்த ஏரியாவில் பசங்கள்லாம் எல்லாம் குடிக்கிறாங்க. அதில் சைதாப்பேட்டில் ஒரு லூஸு, தலைமை லூஸு, மற்ற லூசுங்கள்லாம் வந்து சுற்றி நிற்கும். இந்த தலைமை லூஸை வந்து முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி எல்லாருமே நடந்து வந்து அது ஸ்லோ மோஷனில் ஒரு ரீல், அதுக்கு முன்னாடி ஒரு மொக்க பஞ்சு டயலாக் போடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி வந்து கத்தியை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கீழே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே இப்போ என்ன மாஸ்னா நீ தானா நம்ம ஏரியா ஃபயர் விடுற அண்ணன் பொருளை சுயற்ற விதமே தனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனை பண்ணி போட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி ஏதோ சொல்கிறானுங்க. கேட்டால் கொலை பண்ணுறது தான் ஆப்ரேஷனை பண்ணுறோம், கீறி விட்டு போயிடுவாங்களாம் அப்படியே. ஸோ இந்த மாதிரி அசால்ட் பண்ணுறது, மர்டர் பண்ணுவேன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து பயமுறுத்துறது, இதுக்கெல்லாம் வந்து அந்த குரூப்பிசம் மாதிரி கிரியேட் பண்ணி பேஜ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேஜ் நானும் எதுக்கு யோசிச்சிருந்தேன், உருவாக்கினா சரி ஓகே, பாவம் படிக்கல பசங்க, அதுக்கப்புறம் திறமையும் எதுவும் இல்லை போல இருக்குது. சரி, எப்படியா அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த விளங்காமல் போனது எல்லாமே ஒன்று சேர்ந்து இது மாதிரி பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப டிக் பண்ணி பார்த்தான்னு தெரியுது, இதன் மூலியமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்கன்னா, இவர்களை தொடர்பு கொண்டால் இவர்கள் கூலிப்படையாக செயல்பட்டு யாரை வேண்டுனாலும் அறுப்பார்கள், கிழிப்பார்கள், ஆபரேஷனை செய்து முடிப்பார்கள் அப்படின்னு. இது சென்னையில இருந்து எல்லா ஊர்லயுமே இருக்கு, தென் மாவட்டங்கள்ல, மதுரையா இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியல, இன்ஸ்டாகிராம் எல்லா சைடுமே சும்மா பரவி விரிஞ்சு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே ஒரு ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, இப்படி. ஸோ அது எப்படி அவங்க சரணா ஸ்டோர்ஸ்ல வேலை பண்றவங்கலாம் வந்து அவங்களே போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்களை கட்டுப்படுத்தி போடுங்க நிர்பந்திச்சு போட வச்சாங்க. பட் கியூட்டா இருந்துச்சு எல்லாம் பார்க்குறது. ஸோ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா எல்லா சைடுமே பரவுது. சரியா? ஃபர்ஸ்ட்லாம் ஃபேஷன் சென்னை மும்பை வரும், அப்புறம் பெங்களூர் சென்னை, இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஸோ இன்டர்நெட் மூலியமா எல்லாமே எல்லாத்தையும் போயிடுது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்துல வந்து அதே மாதிரி தான் இந்த ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கு.
வடக்க ரீல்ஸ்க்குலாம் நம்ம போகணும், அவங்கெல்லாம் வேற லெவல், ஏலியன்ஸ்க்கே சவால் விடுற அளவுக்கு இருக்காங்க. இவங்க எவ்வளோ நாசுக்கா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் வந்து கத்தியை வச்சு கேக் வெட்டினாலே பூச்சி தூக்கி வலிக்க உள்ள வச்சிருவாங்க, மாவு கட்டு போட்டுருவாங்க, ஓகேவா? ஆனால் இவங்க இந்த பேஜ்லாம் எப்படி விட்டு வச்சிருக்காங்க எனக்கு சத்தியமாக தெரியல. அதுதான் சார். இப்போ வந்துட்டு யூடியூப், ட்விட்டருக்குலாம் வந்துட்டு ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அப்படின்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தரை கொலை பண்றதை வந்துட்டு ரீல்ஸா எடுத்து அதை இந்த கொலைக்கு வந்துட்டு நாங்க பழி வாங்குவோம் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டா, எஃபிலாம் இதை எப்படி சார் அலோவ் பண்ணி? இல்லை, இப்போ நான் போன வாட்டி நம்ம பேசியிருந்தோம்ல, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசியிருந்தோம், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யூடியூபர்களை மிரட்டும் திமுக அப்படின்னு நீங்க கூட தமிழ்ல போட்டிருந்தீங்க தெரியுமா? அது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ் ட்விட்டர் தளம் வந்து அநியாயத்துக்கு எந்த கட்டுப்பாடுக்குமே விதிக்கிறது இல்லமா. கொலை பண்றதா இருக்கட்டும், ஆக்சிடென்ட், நியூடிட்டி, பான், எல்லாத்துலயுமே அதுல வந்து நீங்க போயிட்டு டைப் பண்ணா வந்து பாக்குற அளவுக்கு ரொம்ப அதுல ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருக்கோம். அது குட் ஃப்ரீடமா இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல, இல்லை எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஃப்ரீடமா அப்படின்னு தெரியல. அதை பார்த்துட்டு நம்ம ஆள் மார்க் என்ன பண்ணுறான், அங்கே இதில் 2 ரீசன் இருக்குது. ஒன்று, ட்ரம்ப் ஒன் டாப்பில், இவன் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய விஷயம் செஞ்சுட்டு, அப்போ ட்ரம்ப் வந்தோடனே இப்போ வந்து எலான் மஸ்க் மாதிரியே கொஞ்சம் மாறணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலிசிஸ் மாறணுன்றது. இன்னொன்று எக்ஸ் தளத்துக்கு எல்லாருமே நோக்கி போகிறாங்க, நியூஸ் ஏஜென்சிஸாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீடியோஸ்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட தளங்கள்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபேக்ட் செக்கிங்லாம் போட்டதுனால நம்மளது ஏதோ ஒரு இடத்துல முடங்கிட போகுதுன்னா அவன் வந்து வியாபாரி, அவன் வந்து எக்ஸ் தளத்து மாதிரியே வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமை வந்து மாற்ற போகிறான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பேஜ் நடத்தி வீடியோஸ் போடுறது ஸ்ட்ரைக் வாங்காமல் ரொம்ப கஷ்டம். அதில் நிறைய ரூல்ஸ் போடுவாங்க, மானிட்டைசேஷன் வரும். பட் நீங்கள் சின்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட அந்த ஒரு பேஜில் நீங்கள் ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அது உங்கள் பர்சனல் பேஜை வச்சு ப்ரொமோட் பண்ணால் அதை கூட அது வந்து தப்பாக ஸ்ட்ரைக்குன்னு அடிச்சு விட்ரும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருந்தான். இப்போ அதெல்லாமே வந்து தகர்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆப்போசிட் தான் வந்து நடக்க போகுது. எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், கட்டவிழ்த்து விட போறாங்க, எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஊடக சுதந்திரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம், அருவெறுப்பு, மூர்க்கம் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து எல்லா தளங்களும் வந்து நிறுத்த போது போட்டி போட்டுக்கிட்டு. ஆக்சுவலா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்குமே கூட அவங்க அந்த மாதிரி நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை வீடியோ போட்ட ரீல்ஸ். ஆமா, இது நீங்க அந்த சொல்றது இந்த கோர்ட் வளாகத்துல வந்து ஆங்கர் மாட்டிக்கிட்டு அத ஒரு ரீல்ஸா எடுத்து அத போட்டுருக்காங்க. இதாவது பரவாயில்லமா, அவன் வந்து கொலை பண்ணிட்டான், அது ஒரு பெரிய சாதனையா நினைச்சு அந்த நாய் வந்து போடுது. இன்னொருத்த என்ன பண்றான், பைக்ல ஹெல்மெட் போடாம போலீஸ் ஆன நின்று மாட்டி ஃபைன் கட்டுறான். அதுக்கு வந்து டட்டான் டட்டான்னு சொல்லிட்டு ஏதோ காணா பாட்டு போட்டு அதுக்கு கெத்தா நடந்து வராங்க. இதுல என்ன கெத்து இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அந்த கைதாக்கப்பட்டு கைட்ல கஃப் போட்டிருக்காங்க, அந்த போலீஸ் வேன்ல உட்காந்துருக்கான். அவன் மூஞ்சில ஏதாவது ஒரு கவலையோ இல்லை வருத்தமோ இல்லை இப்படி பண்ணிட்டோம்ன்ற கில்ட் ஏதாவது பார்த்தீங்களா, பெருமையாக சிரிச்சிட்டு இருந்தான் ஆக்சுவலாக அவன். ஸோ இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது அரசியல்வாதிகள்லாம் வந்து குப்பை பெருக்க போகிறேன், என்ன வீடியோ எடுங்கிற மாதிரி, நான் இந்த தப்பை பண்ண போகிறேன், இந்த தப்பை பண்ணுறப்பெல்லாம் எனக்கு வீடியோ ஃபோட்டோ எடுத்து என்ன ப்ரொமோட் பண்ணுன்ற மனநிலையில் தான் இவங்க பண்ணுறானுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இந்த எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஓகே நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி இப்போ வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எல்லா கண்டென்ட்டுக்கும் அங்கே வந்துட்டு குமிஞ்சு கிடக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் பண்ற ஒரு வீடியோவை எடுத்து பப்ளிக்ல போடும்போது அதை பார்க்குற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு என் தலைவன்டா, என் அவனாட சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா நாளைக்கு வந்துட்டு நிறைய கிரைம் அதிகம் தானே? கண்டிப்பா அதிகம் தான் ஆகும். சரி, ட்ராப் அவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பள்ளி படிப்பில் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பள்ளியில வந்து நின்றுவாங்க நிறைய பசங்க. ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப ஸ்வீட்டா அவன் வீட்டுக்கே போயிட்டு டே வாடா படிக்கிறதுக்குன்னு சொல்லி அவன் யூனிஃபார்ம் மாட்டி கூட்டு போற அந்த வீடியோஸ்ல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ட்ராப் அவுட்ஸ்லாம் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதாவது அவங்க எல்லாம் தப்புன்னு சொல்ல, சமூகத்தில் வந்து சரியாக வளர்க்கப்படாமல் கண்காணிக்கப்படாமல் அவங்க அப்படியே திடீர் அப்படி சொல்லி விட்டுறாங்க இல்லையா, இவங்க தான் இந்த மாதிரி வந்து உருவாகுறாங்க. எல்லா தரப்புலையுமே இருக்கு. ரிச் பசங்களாம் அப்படிலாம் பண்ணுறது இல்லை, அவங்களும் வேற மாதிரியான கேடுகட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான பேரண்டிங் இருக்கணும், அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை வளர்ந்து அந்த அடல்ட்ஹுட் நெருங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 10 பருவம், அதில் எப்படி அவங்க வந்து கரெக்டாக வந்து வழிநடத்தப்படுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. இதில் நீங்கள் என்னென்ன ரீசன்லாம் வச்சு இவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். சம்மந்தமே நம்ம ஏரியா, நான் சொன்ன மாதிரி சைதாப்பேட்டா இல்லை குரோம்பேட்டா அப்படின்னு, இல்லை வந்து மெட்ராஸா இல்லை திருச்சியா அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு எல்லோ கலர் போர்டு இருக்குமா, அவனா போயிட்டு அதில் நின்றுக்கிறானுங்க முன்னாடி அந்த ஊரை பார்த்துட்டு. ஸோ அந்த ஊரின் பெருமை மூலியமாக ஒரு ரவுடிசம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியும், விஜய், அஜித் அவங்களோட பேர் வச்சு இவங்க ஒரு ரவுடிசம் பண்ணிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து நசுக்கப்பட வேண்டிய விஷயம் ஜாதியை வச்சு. அப்புறம் தென் மாவட்டங்களில் போனால் வந்து மீசையை முறுக்கி விட்டு அவங்களோட சாதி தலைவரோட படம் போட்டுக்கிறாங்க, அந்த கலர் கயிறுலாம் கட்டிக்கிறானுங்க, அவங்களாம் ஒன்றா சேர்ந்து அந்த சாதியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. இதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? கண்டிப்பாக கடைசியில் குண்டு சத்திரியிலே இந்த குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அங்கேயே தான் நின்றுவாங்க. இது கடைசியில் ஆனால் எங்கே போய் முடியும்னா, இங்கே இப்போ இதுதான் நியூஸில் பார்த்தேன், இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டி மூலியமாக நடந்த கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று.
ஸோ இதை ஒருத்தன் பார்க்குறான் ஒரு ஏரியாவிலேருந்து, இல்லை இன்னொரு சாதிக்காரன் பார்க்குறான் அவன் போடுறத, அவன் என்ன பண்ணுவான், இதே மாதிரி போட்டிக்கு இன்னொரு ரீல்ஸ், அதுக்கு பதில் தரவை, இது பதில் அங்கேயே போயிட்டு இருக்கும். அது ஆனால் அங்கேயே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா ஆபாசமான கமெண்ட்ஸு, நிறைய விரோதம்லாம் வளர்ந்து கடைசியில் களத்துக்கு வந்து எவனையா போட்டு எவனையா வெட்டுறான். அங்கே நம்மளுக்கு அது நியூஸ் வரும், இன்ஸ்டாவால் வளர்ந்த விரோதத்தில் வெட்டி கொலை, கேங் தகராறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நியூஸ்லேயும் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் வந்து போட்டு காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. இன்னும் மதத்தை வச்சு தான் பண்ணல, அதுக்கும் பண்றாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே சார், இப்போ நாம வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் மீம் போடுறோம் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு சில கருத்துக்களை வந்துட்டு பதிவிடுறோம் அப்படின்னாலோ உடனே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இவ்வளோ ஓப்பனா ஒருத்தர் மர்டர் பண்ணி நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு நிறைய யங்ஸ்டர்ஸை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அது ஓப்பனா இருக்கப்போ எல்லாருக்கும் தெரியிற விஷயங்கள் தான். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு ஆக்ஷன் எங்க இருந்து எப்படிமா எடுப்பீங்க நீங்க? ஸ்கூல்லே வாத்தியார் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க பசங்களை. ஆனால் மாணவர்கள் வாத்தியாரை வந்து உரிமையோட அடிக்கலாம், அப்படிதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. சரியா? இன்னொன்று, இது ரொம்ப பூம்ஸாக இருக்கும் சொன்னீங்கன்னா, ஆனால் அது இந்த மாதிரி ரீல்ஸ் கீழே ஒருத்தன் வந்து போட்டிருந்தான், புதுப்பேட்டை படத்தோட ஒரு சீன் வந்து வந்துருந்துச்சு ரீல்ஸில். அதுக்கு ஒருத்தன் போய் கமெண்ட் போட்டிருந்தான், தமிழ்நாட்டில் பல இளைஞர்களை சீரழித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவுடிசம் எப்படி இருக்குது அப்படின்ற படத்தில் வந்து ஒரு கல்ட் மூவி செமையாக காட்டியிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நம்மளால் என்ன எடுத்துக்கிறான், நல்லா என்டர்டைன்மெண்ட். கடைசியில் பாரு குமாரோட கை எப்படி ஆயிடுச்சு, வாழ்க்கையும் போய் யாருமே இல்லைன்னு எடுத்துக்க மாட்டான். குமார் பார்த்தியா சூப்பராக எப்படி ரவுடி ஆனா அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க. வடச்சென்னை படத்துலையும் அவர் காமிக்க வந்த விஷயம் வேற, பட் ரொம்ப தத்ரூபமாக அவர் இறங்கி காமிச்ச விஷயம் நிறைய பேரை ரவுடிசம்க்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. இதை நான் வந்து வெற்றிமாறன் மேலே தவறு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சினிமால இருந்து இதில் நிறையா எடுத்துக்கிறாங்க. அவன் போடுற பாட்டெல்லாம் என்ன பாட்டு, மோஸ்ட்டாக சினிமா பாட்டு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே கானா பாட்டு, இதில் கானா சிங்கர்ஸோட பங்கு வந்து பெரிய பங்கு. கானா சிங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பாட்டு போடி வந்து நம்பர் போட்டுருவாங்க. சில எல்லா ஊர் ரவுடியும் இல்லை சில அரசியல் தலைவர்கள் எல்லாமே கூப்பிட்டு வந்து இந்த கானா சிங்கர்ஸ் கிட்ட காசு கொடுத்து நீங்கள் எங்களை புகழ்கிற மாதிரி ஒரு பாட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாம் இந்த ரிஃப்ளெக்டிவ் மீடியம்னு சொல்லுவாங்க. படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள், அண்ட் ஸ்கூலில் சரியான கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கட்டும், அண்ட் பேரண்டிங், இந்த மாதிரி இடங்கள்ல தான் இது வந்து சரிப்படுத்துகிறோம். படம் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம். இன்றைக்கி நம்ம வந்து மூர்க்கமான படங்களை நிறுத்தினா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சாது அதுக்கான எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா ட்ரெண்டு அப்படின்னு நினச்சிக்கிறான், அதான் கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிறான். அவனுக்கு வந்து ரியாலிட்டியே தெரியல. டே ஒரு வாட்டி நீ ஜெயிலுக்கு போட்டுனா லைஃபே மாறிடும்டா, திருப்பி வாழ்க்கையை தடமாத்துறது வந்து முடியவே முடியாதது. அண்ட் நீ ஒருத்தனை போட்ட அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் சரி, அவன் வளர்ந்து வந்து இல்லை அவன் சொந்தக்காரன் அவன் தம்பி அவனா வந்து திருப்பியும் ஒன்று வந்து நீ சொல்கிற மாதிரி கீட்டு போயிடுவான். ஓகேவா? ஸோ அது வந்து அதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அது அந்த ஒரு ஊர்லேயே இருந்து இல்லை ஒரு ஏரியாக்குள்ளேயே இருந்து எக்ஸ்போஷரே இல்லாமல் எது வாழ்க்கை அப்படிங்கிறது புரியாமல் அந்த இன்ஸ்டா மூலியமாகவே வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்ன்னு சொல்லுவாங்க, பள்ளி கல்லூரி அதற்கப்புறம் ஒரு வேலை அப்படின்ற நிகழ்கால வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை பார்த்து அதற்குள்ளே வந்துட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே அப்படின்னா இதற்கு போகிற சதவீதம் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே தான் பிரச்சனை, இப்படி தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நான் ஞானியும் இல்லை. ஒரு சக மனுஷனாக இதெல்லாம் பார்த்து எனக்கு தாட்ஸு, எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது. உங்களோட கேள்விக்கு என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன், அவ்வளோதான். சார், நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னப்பவே சொன்னீங்க இதை வந்துட்டு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இன்ஸ்டாவில் வந்துட்டு ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த பெரிய குரூப்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு சமூகத்தை சேர்ந்த பேஸ் பண்ணினவங்களா இருக்காங்க. ஸோ இவங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ற யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்க. நாளைக்கு ஒவ்வொருத்தரும் நான் எடுப்பேன்டா அப்படின்ட்டு என் தலைவன் மாதிரி நானும் கத்தி எடுப்பேன்டா அப்படின்னு எடுத்தா இங்க எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இந்த ஒரு விஷயத்த மாத்தணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அவங்களை கூப்பிட்டு 2 சேனல் நான் பேர் கூட சொல்லுவேன், ஆனால் நீங்களும் இன்னொரு சேனலாக இருக்கனால தேவையில்லாம உங்கள் சேனல் என் சேனல்லாம் தெரியுமா சொல்லுவேன். அவனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே எவனோ ஒருத்தன், அவன் ஒரு ரவுடி, அவனே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மும்பையில் போயிட்டு தொழில் பண்ணியிருக்கான். அங்கேயும் அவன் என்ன தொழில் பண்ணுறான்னு வந்து கொஞ்சம் எல்லாரையுமே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கேரவானில் வருவாராம், பெரிய சாதனை பண்ணிட்டாரு. அவன் வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு நிறைய நகையை போட்டுட்டு நான் இதுக்காக அந்த கொலையை பண்ணேன், இந்த சமூகம் எல்லா சமூகமும் டேய் நீ சமூகத்தை பிரித்து ஜாதி வரியை உண்டாக்குனேன்னு நீ தான். அதை போயிட்டு இந்த ஒரு ஆங்கர் இருப்பான், எல்லாரையும் பேட்டி எடுப்பான், யாரை கூப்பிட்டாலும் அவனுக்கு போயிட்டு மயக்க பிடிச்சிட்டு பெரிய வாழ்க்கை வரல, அவர் கூட சாப்பிட்றது, அவர் கூட ட்ராவல் பண்ணுறது, அவரோட பண்ண தோப்பில் இருக்கிறது, ஆனால் பெரிய தியாகியா. அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் போட்டால் என்ன ஆகும்னா அந்த சமூகத்தை சார்ந்த பையனுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா, நம்ம சமூகத்துக்காக நின்று அண்ணன்டா. அப்படிலாம் இல்லை, அவர் கொலைகாரன், அவர் ரவுடி, அவன் வந்து எக்ஸ்டார்ஷன் பண்ணுறவன், பிளாக்மெயில் பண்ணி காசு பறிக்கிற நாய் அவன். இன்னொருத்தர் இருப்பான் பாருங்க, நகையெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு நிறைய யூடியூப்ல இந்த நகை எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, ரவுடி நான் சொல்கிறது. ஒருத்தர் காமெடி பீஸ் இருப்பான், அவனை சொல்ல நான் ரவுடி. அவர் வந்து கொலை வழக்கெல்லாம் உள்ள போயிட்டு ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷம் முன்னாடி கூட ஒரு கொலை வழக்கில் மாட்டி உள்ளலாம் போயிட்டு வந்தார். அவனெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது, இதெல்லாம் என்னது ப்ரொமோஷன் தானே. இது வந்து ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து பார்த்தா இவங்கெல்லாம் ரவுடி அப்படின்னும் இன்ஸ்பயர் ஆகும் இருப்பாங்க.
இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கெல்லாம் இவங்க எப்படி தெரிவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க தானே எல்லாம், அவங்களுக்குலாம் இவங்களை பார்த்தாலே பாரு இந்த சேனல்லே கூப்பிட்டு அவர் அண்ணனை எடுக்கிறாங்க, அதனால அண்ணன் பண்ண அசால்ட்டுனால தானே எடுக்கிறாங்க, அண்ணன் பண்ண கொலையில் தானே அண்ணன் வந்து அப்படி இருக்கிறாருல சும்மா கெத்தா பந்தாவா அதனால தானே எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி பல பேர் இவங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணி விடுறாங்க. ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ அண்ணா அப்படி இருக்காரு, ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி பண்றவங்களா இருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்துட்டு நான் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ரவுடிசம் பண்றோம், அதை வந்துட்டு ரீல்ஸா எடுத்து போடுறோம்னா நம்ம ரொம்ப சீக்கிரமா பணம் சம்பாதிச்சிடலாம், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிடலாம், பொலிட்டிக்கல்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்றாங்க. இது வந்துட்டு ரொம்பவே தப்பான ஒரு ஒரு தப்பானதுன்ற விட ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தானே சார் சொல்ல முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க. நானே இதை பற்றி மறந்துட்டு இதை பற்றி யோசித்தேன். நம்ம ஊரில் ரூட் மேப் எப்படி தெரியுமா, படித்து முன்னேற முடியல அப்படின்னா வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல பணக்கார பொண்ணை இல்லை பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி வந்து இவங்க ரூட் மேப் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா ஏரியாவில் இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு அந்த ஒரு தெருவுக்கு பொறுக்கி ஏற வேண்டியது, அப்புறம் ஒரு தெரு வந்து 3 தெருவாகும், அப்புறம் இந்த ஏரியாலே கொஞ்சம் மாஸ்க் போட்டுன்னு இருக்க வேண்டியது, அப்புறம் அங்கேருந்து ஏதாவது ஒரு கட்சியில் சேரணும். கட்சியில் எதுக்கு சேர்றோம், கட்சியில் சேர்ந்தா அதாவது நம்ம வாங்குற கேஸுக்கு அண்ணன் வந்து நம்மளை வந்து பெயிலில் எடுத்துன்னு போயிடுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா ஏரியாலுமே வழங்காதவங்க இருக்காங்க. அந்த வழங்காதவங்கள பெயில் எடுக்கிறவன் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் எல்லா கட்சியிலும் இருக்கான். சரி, உனக்கு இதை பார்த்தா என்ன தெரியும், அது வரைக்கும் ஒன்னா சுற்றி இருந்திருப்பானுங்க. எல்லாருமே போயிட்டு ஒரே கட்சியில் சேர முடியாதுல்ல, எல்லாருக்கும் பதவி ஆசை இருக்கும், எல்லாருக்குமே அந்த ஒரு முகம் காசு இது மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தன் போய் திமுகவில் சேருவான் இந்த ரவுடி கேங்கில், இன்னொருத்தன் அதிமுகவில் சேருவான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பதவியெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு சாதாரண பதவி கொடுத்து அவனை வச்சு வேலை வாங்குவாங்க. அவன் எல்லாத்தையும் மிரட்டி உருட்டிலாம் வேலை செஞ்சுட்டே இருப்பான். அதில் எப்படியா கொஞ்சம் மேலே முன்னுக்கு வந்துடுவான், அவங்க ஆட்சி வரும், அதில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை வாங்குவான், அதில் சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து 4 பசங்களை கூப்பிட்டுன்னு சும்மா ஸ்கார்பியோ காரில் வந்து சுற்றின்னு இருக்கிறது. இதை பார்க்குற பசங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளும் இது மாதிரி தான் ஆகணும், இது எங்கப்போ முடியணும்னா நம்ம எம்எல்ஏல போய் முடியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஊரில் நிறையா பசங்க அரசியல் வர்றதுக்கு எதுக்கு வராங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, சேவை செய்யணும் அப்படிலாம் இல்லை, அது மூலியமா பணம் பார்க்கணும். ரொம்ப 2-3 கட்சிகள் அவங்க தான் வந்து கொள்கைக்காக வர்ற கட்சிகள். நான் ரொம்ப பயஸ்டாக இருக்கும் பேர் சொன்னேன்னா வேணாம், அவங்க ஆட்சிக்கும் வரல, அதில் வர்றவங்களாம் எப்படி வர்றான்னா ஒரு வெறியில் வர்றான், ஒரு முட்டாள்தனமான வெறியில் கூட வர்றான் நிறைய பேர். ஆனால் அது வந்து பாருங்க, அவர் தன்னலத்துக்காக இல்லை, இவ்வளோ பெரிய சமூக பிரச்சனை இருக்குது, நம்ம இனத்துக்காக வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு அந்த கட்சியில் வந்து சேர்றவங்களாம் இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த 2 கட்சிகளும் ஏற்கனவே ஆண்டிருக்காங்க நிறைய வாட்டி. இதுக்கு துறை போகிற காங்கிரஸ் பாஜக இதுலேயும் பார்த்தீங்கன்னா மத்தியில் அவங்க ஆண்டிருக்காங்க, இப்போ ஆண்டுகிட்டும் ஆண்டிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் அடையலாம், எதை வச்சு லாபி பண்ணலாம், எதை வச்சு எந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறது, லேண்ட் கிராபிங்கு, இது எல்லாத்தையும் காசு இருக்குங்க. அப்புறம் ஸ்கிராப் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் காசில் போய் முடியும். இதை எப்படின்னா அரசியல் மூலியமாக ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு பசங்க பார்க்குறாங்க. அந்த அரசியலையும் ஈஸியாக நீங்கள் பேர் பெறணும், எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்கணும்னா அதுக்கு ரவுடிசம் ஒரு ரூட்டாக இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம ஊரில் அரசியல் ஆர்வம் அப்படின்னே ஒன்று நிறையா பசங்களுக்கு இருக்குது. இல்லை குறிப்பாக திமுக அதிமுகலாம் ரொம்ப அதிகம். ரீசெண்டாக வந்து நம்மள அறியாமல் செஞ்ச ஒரு விஷயம் அது இங்கே ஞாபகம் வந்து நீங்கள் சொல்கிறப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி ரீல்ஸ் இந்த மாதிரி பேர்லாம் பார்க்கப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில்லற நாய் இருக்குது, அது வந்து ஹைவேல நின்றுக்குச்சு, இந்த மாதிரி தம் தொண்டு ஷார்ட்ஸை போட்டுக்கிச்சு, பிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு வந்துட்டு 4 பசங்களை வச்சுட்டு கார் வருது பைக் வருது கிட்ட போய் அப்படி பண்ணுறது அவங்களாம் வந்து பயந்து ஒரு மாதிரி வாபுலாகி வந்து போகிறாங்க. என்ன உடனே நான் என்ன நினச்சேன், டிஎன் போலீஸ் அஃபிஷியலில் போயிட்டு அதை கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணாங்க ரீல்ஸில். இதுதான் நம்மளால பண்ண முடியும், போலீஸ்க்கு வந்து டேக் பண்ணி விடுங்க, இந்த மாதிரி அதை கேவலமான இப்போ வண்டி ஓட்டுறாங்கல்ல சில பேர் ரேஷாக ஓட்டுறதால டேக் பண்ணாங்க, நிறைய பேர் டேக் பண்ணாங்க, அவனை கூப்பிட்டு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவன் பைக் பக்கத்தில் கை கட்டி நின்றுருக்கான். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ திட்டி விட்டு போகிறாங்க நிறைய பேர், ஆனால் சில பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த பைத்தியக்காரங்களாம் என்ன சொல்கிறது தெரியல. ஆனால் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல என்னவா இருக்க முடியும், என்ன பண்ண முடியும் நம்மளோட பவரில் அப்படின்னா போயிட்டு இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து டேக் பண்ணுங்கள். என்னென்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் டேக் பண்ணணுமோ அது இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ட்வீட்டு கீழே இருந்தாலும் சரி, நம்ம பண்ணோம் அப்படின்னா இது மட்டும்தான் போலீஸோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அவங்க இதெல்லாம் பார்த்து ஆனால் இதை எவ்வளோ பேஜ் எவ்வளோ லூசுங்க இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கு, எல்லாருக்கும் போலீஸ் நடவடிக்கைக்கு என்ன பண்ணுவாங்கிற ஒரு மலைப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளால பண்ண முடியுது இது மட்டும்தான். நீங்கள் சொன்ன நிறைய பேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது 1-2 இருக்கிறப்பவே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ நம்ம பண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயம் கொசு வந்து முட்டை போட்டு குட்டிகள்லாம் இப்ப வந்து பறந்துகிட்டு இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, லைக் அரசாங்கமும் காவல்துறையும் தான் அதை பத்தி யோசிக்கணும். சார், இந்த ஒரு நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி சார்.